திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGK நிஜாமுதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முஸ்லிம்கள் தானமாகவும் நன்கொடையாகவும் வழங்கக்கூடிய நிலங்களை நிர்வகித்து வருகிறது வக்ஃப் போர்டு. இதில் சில திருத்தங்கள் செய்யப்படுகிறது, சட்ட திருத்தங்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் போடப்படுகிறது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் முக்கியமாக 3 திருத்தங்களுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இதில் இந்த தீர்ப்பே திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க அந்த தீர்ப்பை குறித்து? அதாவது ஒன்றிய பாஜக அரசு வக்ஃப் சட்டம் 25 என்ற பெயரில் சிறுபான்மைகள் நசுக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்து அவர்கள் அதை சட்டமாக்கியிருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மீது நடந்த விவாதங்கள் எதுவும் முறையாக அனுமதிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள், முஸ்லிம் அமைப்புகள், மதச்சார்பற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 73 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இடைக்கால தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதில் பல விஷயங்களில் அவர்கள் தடை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பான முக்கியமான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தையே மீறி இருக்கிறது, முஸ்லிம்களை வஞ்சித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க பாஜக கொண்டு வருவது என்னன்னா சொன்னா, வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம்களை நுழைப்பது. மாநில வக்ஃப் வாரியம் வக்ஃப் போர்டு 11 உறுப்பினர்களை கொண்டது. அதில் இவர்கள் 2 பேரை கொண்டு வரேன்னு சொல்லி அப்புறம் MP MLA சொல்லி மொத்தம் 7 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை, முஸ்லிம் அல்லாதவர்கள் 7 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதுபோல மத்திய ஒன்றிய வக்ஃப் கவுன்சிலில் 22 பேர்ல 12 பேரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். எங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள் அது உள்ளே வரக்கூடாது. காரணம், அரசமைப்பு சட்டம் விதி 25 எந்த மதத்தையும் ஒருவர் பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற அனுமதி. முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த நிர்வகிக்கிற கமிட்டியில வரக்கூடாதுன்னு தான் எங்க வாதம். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிலத்தை தானம் கொடுக்கறது அது வரலாம் சார். இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி கோயிலுக்கு ஒரு முஸ்லீம் தானமா கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிறாங்க. அதுல பிரச்சனை இல்ல. முஸ்லீம் இருக்க முடியுமா? ராம ஜென்ம பூமி குழுவுல தானம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனா அங்க முஸ்லீம் இருக்க முடியுமா? முடியாது. அது மாத்திரமல்ல, திருப்பதி கோயிலோ அல்லது திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலோ அல்லது அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயிலோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ முஸ்லிம் இந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ ஒரு கோயிலுக்குள்ளேயே விருப்பப்பட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, நிர்வாகத்துக்குள்ளே ஒரு முஸ்லீம் நிர்வாகத்துக்குள்ள ஒரு இந்து எப்படி உள்ள வர முடியும்? அப்போ வரக்கூடாதுன்னு வாதம் நான் வழக்கு வைக்கிறோம். அப்போ இடைக்கால தீர்ப்புகள் எப்படி இருக்கணும்? அந்த வழக்கை அந்த சட்ட திட்டத்தை நிறுத்தி வைக்கணும். இதுதான் இடைக்கால உத்தரவுடைய தீர்ப்பா இருக்கும். இல்லது அனுமதிக்கலாம். அனுமதிச்சா அது அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்பானது. ஏன்னா அரசியல் சாசனத்துடைய விதி 27 ஒரு மத நிறுவனத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் அதை நிர்வகிக்கவும் உரிமைப்பட்டவர்கள் இருக்கு. அப்ப என்னுடைய மதம், நான் பின்பற்றுகிற மதத்தை, ஒருவர் இந்து மதத்தை பின்பற்றுகிறாரோ, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறாரோ, முஸ்லிம் மதத்தை பின்பற்றுகிறாரோ, அவர் அந்த மதத்தினுடைய ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்க தகுதி பெற்றவர். அப்படி இருக்கும்போது அதுல போய் நீ 3 பேரை மட்டும் நியமிச்சுக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்றது எப்படி நியாயமாகும்? மாநில குழுக்கள், மாநில வக்ஃப் போர்டில் 3 பேர் இந்துக்கள் 3 பேருக்கு அதிகம் இல்லாமல் நியமித்துக் கொள்ளலாம். ஒன்றிய வக்ஃப் கவுன்சிலில் 4 பேருக்கு அதிகம் இல்லாமல் வக்ஃப் கவுன்சிலாண்டா இது பேசி வச்சு ஒன்றிய பாஜக அரசு அவங்களுடைய பணி என்ன இருக்கிறது, சரியா இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிற பணி தானே. கண்காணிக்கிற பணி மட்டுமல்ல சார், அந்த நிர்வாகிகளை நியமிக்கிற பணி அவர்கள்ட்ட இருக்குது. பள்ளிவாசலில் சென்று ஆய்வு செய்ய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. வெறுமனையா கண்காணிப்பு மட்டுமல்ல, ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு நிர்வாகி இருக்கிறார், அவர் தவறு செய்தார் என்றால் அவரை கண்டித்து அவரை நீக்கிவிட்டு வேறொரு நிர்வாகியை கழிப்பதற்கும், தேவைப்பட்டால் பள்ளிவாசல் சென்று ஆய்வு செய்வதற்கும் அதிகாரமும் இருக்கிறது. இது ஒரு முழுக்க முழுக்க மத நிறுவனம். அங்க CEO அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல IASல இந்து கிறிஸ்தவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முஸ்லிம்கள் யாரும் எதுவும் சொன்னதில்லை. ஆனா இது மெம்பரு.
அப்ப நான் கேட்கிறேன், இந்தியாவில் 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருமே தகுதியானவர்களே இல்லையா? ஆய்வு செய்ய பொறுப்பானவர்களே இல்லையா? இப்ப இந்த 3 பேர் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இன்னைக்கு மகாராஷ்டிரால இந்த கவுன்சில் உடனே அப்பாயின் பண்றாங்கன்னா நாளைக்கு மோகன் பகவத்தை கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வரும்போது நாளைக்கு எச் ராஜா வரலாம், அல்லது இவர் இருக்கார இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வரலாம். 3 பேர் வந்து ஆட்டி படைச்சிருவாங்க சார். இவ்வளவு ஒரு மோசமான தீர்ப்பு. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் 27க்கு முற்றிலும் புறம்பானது. அப்ப உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பை மீறுகிறதா? தனி மனித உரிமை, மத சுதந்திரம், எல்லாத்துலயுமே அப்பட்டமா சுதந்திரம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வேலை என்ன? அரசியலமைப்பு சட்டத்தை காப்பது. ஒன்றிய அரசு மீறுகிறது என்று சொன்னால் அதே இவர்களும் செய்கிறார் என்று சொன்னால் இதே தான் பாபரி மஸ்ஜித் வழக்கிலும் நடந்தது. இப்படியே என்ன தேவை இருக்கு சார்? வக்ஃப் போர்டுல உங்களோட இருக்கு. நான் கேட்கிறேன், வக்ஃப் போர்டு முஸ்லீம்கள் வச்சிருக்கீங்க, இந்துக்களுடைய சொத்து பெரும்பான்மையாக இருக்கிறது. வக்ஃப் போர்டு சொத்து போல் 10 மடங்கு 20 மடங்கு 1 கோடி சொத்து மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கிறது இந்தியாவில். வந்து அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வகுப்பு வாரியங்களில் தலைமை செயல் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான பிரிவு 23க்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள், முடிந்தவரை இந்த பதவிக்கு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த நபரை, அதிலும் வக்ஃப் வாரியத்தின் செயலராக ஏற்கனவே பணியாற்றியவரை நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முடிந்தவரை இஸ்லாமியர்களையே நியமிக்க சொல்றாங்க. முயற்சிகள் நியமிக்க சொல்லல சார், முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம், கிடைக்கல. ஏன் சார் ஒரு 3 இந்துவை போட்டுறாங்க, 4 முஸ்லீம் போட்டுறாங்க, அவர் சேர்மன் ஆக முடியுமா முடியாதா? வக்ஃப் போர்டு சேர்மன் ஆக முடியுமா முடியாதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 3 பேரை 11 பேர்ல 3 பேரை போட்டா அவருக்கு வக்ஃப் போர்டு சேர்மன் ஆகக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? அல்லது முடியுமா முடியாதா? முடியாதுன்னா ஏன் முடியாது? முடியும்னா எப்படி முடியும்? எப்படி சார் நடக்கும் இது? வக்ஃப் போர்டு தேவையில்லை. இவங்க வழக்கில் சொல்றாங்க, இன்னொன்னு சொல்றாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் போர்டுக்கு தானம் கொடுக்க கூடாது, கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் 5 ஆண்டு காலம் முஸ்லிம் மதத்தை பின்பற்றியாக இருக்க வேண்டும். அதுக்கு தடை விதிச்சிடறாங்க. விதிச்சுட்டு என்ன சொல்றாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் தானா என்பதை வரையறை செய்வதற்கு சட்டமன்றங்கள் தனக்குத்தானே சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடிஞ்சு போச்சு வேலை. எப்படி முடியும்? ஒவ்வொரு 19 இந்தியாவில் 19 சட்டமன்றங்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலமா இருக்குது. 19 மாநிலங்கள் பாஜகவுடைய மாநிலங்கள். அவங்க எப்படி சட்டம் ஏற்றுவாங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப யார் வருவா? சங்கிகள் தான் வருவாங்க, RSS காரங்க தான் வருவாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த நிர்வாகம்? ஒரு இன்னைக்கு வெளிநாட்டுல ஒரு பாஜகவுடைய எம்எல்ஏ வந்து ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கிறார். ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் முஸ்லிம்கள் பொருள் விற்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, பொருள் வாங்குவதற்கு என்றால் வரலாம். இன்னைக்கு நியூஸ் வந்திருக்குது. அப்போ மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாது, வாங்கக்கூடாது, பொருள் விற்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முஸ்லிம் மத நிறுவனத்துல மட்டும் வரலாமா? எப்படி முடியும்? நாங்க முஸ்லீம் சொத்தை அது வந்து ஒரு 3-4 ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. என்ன சொத்தை யார் நிரூபிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் கலெக்டருக்கு வழங்க முடியாது. நான் பழையபடி கோர்ட்டு தான் நீக்க முடியும். அதனால கோர்ட்டுடைய நிர்வாகத்தை அவன் எடுத்துக்குவான். கலெக்டர் எடுத்துக்கு வர நாளைக்கு ஒன்றும் அப்படி போயிடுங்கிறதால கோர்ட் தன்னை காத்துக் கொள்வதற்காக, நீதிமன்றங்களை காத்துக் கொள்வதற்காக உச்ச நீதிமன்றம் அப்படி உத்தரவு போட்டுருச்சு. சரி, சொத்தை பாதுகாத்து கொடுக்குறீங்க, வக்ஃப் பை யூசேஜ்லேயே கொண்டு வர்றீங்க. இதெல்லாம் என்ன புண்ணிய? சொத்தை பாதுகாத்து என்ன பண்ணி? சொத்தை நிர்வாகி நாங்கள் இல்லையே. முஸ்லீம்களுக்கு சொத்து முக்கியம் அல்ல. இது 15 லட்சம் கோடி இல்ல, 50 லட்சம் கோடியா இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு சொத்து முக்கியம் அல்ல, கொள்கை மாத்திரம்தான் முக்கியம். அந்த சொத்தை நிர்வகிக்கின்ற உரிமை இல்லாத போது இந்த சொத்தை வைத்து என்ன செய்வது? அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்ற வேடிக்கையா இருக்குது. 3 பேரை, சரி 3 பேர்னா அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்களே. 7 பேர் முஸ்லீம், 8 பேர் முஸ்லீமா இருந்தா கூட எப்படி வரும்? 3 பேர் அதிகாரம் பெற்ற மெம்பர், 2 பேரு தான் முத்தவெள்ளம் தேர்வு செய்யக்கூடிய மெம்பர், பாக்கி 2 மௌலவிகள் வரக்கூடிய மெம்பர், அப்புறம் வந்து வழக்கறிஞர்லேருந்து வரக்கூடிய மெம்பர், இப்படி MP MLA வரக்கூடிய மெம்பர் எல்லாம் அரசு நியமனங்கள். அப்படி வர்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்தா முத்தவெள்ளம் தேர்ந்து செய்யப்படக்கூடிய வக்ஃப் போர்டு உறுப்பினர்கள் சேர்ந்து 2 பேர் தானே. அவங்களால என்ன செய்ய முடியும்? நாளைக்கு பாஜக வந்தா வேலூர் பாயினா கொண்டு வரும். அந்த 3 பேரை தவிர்த்து தமிழ்நாட்டில் 3 பேரை தவிர்த்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் வேலூர் இப்ராஹிம் வருவாரு, எச் ராஜா வருவாரு, மெஜாரிட்டியில் வந்தா சேர்மன் ஆவாங்க. யார் சொன்னாலும் கேளுங்க, வேலூர் இப்ராஹிம் நன்மை செஞ்சிருவாரா?
அவர் பாஜக இருப்பாருன்றதுக்காக சொல்ல, பாஜக இருந்துக்கிட்டு முஸ்லீம்க்கு ஆதரவா பேசலாமே, முஸ்லீம்களுக்காக பேச மாட்டாரு. அவருக்கு பணிக்கப்பட்ட பணி அதுதானே, எப்படி இருக்க முடியும்? இது ஒரு சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய, முஸ்லிம்களுடைய வக்ஃப் போர்டு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக சொல்லக்கூடிய பாஜகவுடைய எண்ணம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது. அதற்கு ஒத்து போகக்கூடிய அளவில் உச்ச நீதிமன்றம் இருக்குது என்று சொன்னால், அதுவும் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விசாரிச்ச வழக்கில் இருக்கலாமா? இந்திய மனுக்கள் இந்த தீர்ப்புல உங்களுக்கு திருப்தி அளிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மேல்முறையீடு அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவீங்களா? என்ன அடுத்த கட்ட வேற வழி? மேல்முறையீடு மோதித்தான் ஆகணும். இது இடைக்கால தீர்ப்பு. இப்ப இடைக்கால தீர்ப்புல இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பைனல் தீர்ப்பு வரும்போது கூட 2ஆம் 3 ஆண்டு சொல்லிட்டு போலாம், இல்லைன்னு சொல்லிட்டு போலாமே. இப்போ 2ஆம் இப்போ இடைக்கால தீர்ப்புல 3 பேர் போட, நாளைக்கே பாஜக அரசாங்கம் எங்கெங்க மாநிலத்துல போட்டுருவாங்க 3 பேரை. அப்ப நீங்க இடைக்கால தீர்ப்பை விட்டுட்டு மறுபடியும் வரும்போது மாத்துவீங்களா? என்ன நடக்கும்? கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றம் நம்பிக்கிட்டு இருக்கிறோமே. நாங்க ஐநா சபைக்கா போக முடியும்? ஐநா சபைக்கு ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பே அல்லவே, அது ஒரு அமைப்பே அல்ல. பணம் வைத்திருக்கிற, அதிகாரம் வைத்திருக்கிற, ஆயுதங்களை வைத்திருக்கிற கொலைகார நாடுகளுக்கு சாதகமானதான் ஐநா மன்றமே தவிர மக்களுக்கானது அல்ல. இந்த திருத்த சட்டத்தை பத்தி அவங்க சொல்லும்பொழுது கடைசியா சொல்றாங்க, இது புதிய நடைமுறையே கிடையாது, 95ல் 2013ல் ஏற்கனவே உள்ளது தானே அப்படிங்கிறாங்க. அதுல எப்படி தலையிட முடியும்? எது இருக்கு? எதுவுமே தலையிடலாம் ஒண்ணும் கிடையாது. சிஓ செக்ரட்டரியை ஆள் இல்லைன்னு சொன்னாக்கா இந்துக்களை, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் நியமிப்பாங்க. நாங்க தடையெல்லாம் சொல்லலையே. சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய பணியில உள்ள விட்டு நீ அரசு அலுவலக பணியில போறவங்களை முடிஞ்ச வரைக்கும் முஸ்லீமா நியமி. என்னங்க இது? இன்னைக்கு ஒரு கட்சி விமர்சனம் பண்ணிருக்கு, சீனி இனிப்பு தளப்பட்ட தோட்டான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு கட்சி. இதை உச்ச நீதிமன்றம் செய்யலாமாங்கிறத என்னுடைய கேள்வி. மக்களுடைய பாதுகாப்புக்கும் நம்பிக்கைக்கும் இறுதி வரை உகந்தது. நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்க? இதே உச்ச நீதிமன்றம் எடுத்த கேள்வி தானே. இந்த மாதிரி இந்துக்களை கொண்டு வரலாம்னு சொல்றீங்களா, மற்ற நிறுவனங்களை இப்படி கொண்டு வரீங்க, நீங்க உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், நான் ராமர் கோயில் நிர்வாக குழுல மெம்பர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், கெடுக்க மாட்டேன், அலா செஞ்சு தரேன், என்ன சேர்த்துங்கோ, முடியுமா? நான் கேட்பது நியாயமா? கேட்பது நியாயமா? திருப்பதி தேவஸ்தானம் கோடி கோடியா கொட்டுது, அங்க ஊழல் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நெய்யில கூட ஊழல் வந்துச்சு, நெய்யில போய் மாட்டு இதை கலந்தாங்கன்னு வந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நாங்கள் பராமரிப்போம், எங்களை உள்ளே விடுங்கள் கேட்கலாமா? அப்ப இந்துக்கள் யாரும் இல்லை. அப்ப முஸ்லிம்கள் 25 கோடி பேர்ல இதை நிர்வகிக்கக்கூடிய தகுதியானவர்கள் இல்லையா? கற்றவர்கள் இல்லையா? சார் நான் கேட்கறது ஒண்ணு, கடைசியா கேட்கிறேன், வக்ஃப் போர்டு எதுக்கு? வக்ஃப் போர்டு முஸ்லீம்களுக்கு சொத்துக்கு வச்சிருந்தா இதே பன்மங்கள் உள்ள இந்து சொத்துக்களுக்கு என்டோன்மெண்ட் இந்தியா ஃபுல்லா ஆரம்பிக்க முடிஞ்சா? கிறிஸ்துவ சொத்துக்கள் நிறைய இருக்கு, ஆரம்பிங்க. ஜெயின சொத்துக்கள் அதிகமா இருக்கு, ஆரம்பிங்க. புத்த சொத்துக்கள் அதிகமா இருக்கு, ஆரம்பிங்க. ஏன் முஸ்லீம்கள் மட்டும் போட்டு வதைக்கிறீங்களே? என்ன காரணம்? நீங்க முஸ்லீம்களை வச்சுதான் வாக்கு வங்கியை வச்சுதான் முஸ்லீம்கள் வெறுப்புணர்வு ஏற்படுத்தி அதான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. இப்ப அதே உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய பாஜகவுடைய ஒரு பிரிவாக நீதிமன்றத்தை செயல்படுமாறு வைப்பது எப்படி நியாயமாகும்? இந்த தீர்ப்பு எந்த வகையில் நியாயமானது? மற்ற சொத்து பிரச்சனை எல்லாம் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், ஏங்க எல்லாத்தையும் விஷம் தடவி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பண்ணி என்ன புண்ணியம்? நாங்க முழுமையாக தடை வைக்க முடியாது, முழுமையாக தடை வைக்க முடியாது. ஆனா தடை பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணுமே. எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இந்த 3 பேர் போய் தான், முஸ்லீம் இல்லாத 3 போய் தான் அந்த சொத்தை பாதுகாக்க போறாங்களா? எங்களுக்கு இந்து மக்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லவங்க, 40 காலம் இந்து மக்கள் தான் கட்டி கொடுத்தாங்க. இதே மாதிரி முஸ்லீம்கள் எத்தனையோ இந்து கோயில்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்துத்துவவாதிகளை கண்டுதான் நாங்க பயப்படுறோம். என்ன நடந்துச்சு, கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு, எப்படி பாபர் மசீத் பிடுங்கப்பட்டதெல்லாம் தெரியுமே. தமிழ்நாடு, கேரளா போல் இந்தியா வர வேண்டும் என்பது எங்களது எண்ணம். குஜராத்தை போல் இந்தியா வர வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். எது சரி என்பதை பார்வையாளர்களுடைய கவனத்திற்கு நான் விடுறேன். உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு மத நிறுவனத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நுழைக்க முடியும் என்று சொல்ல முடியும்? இது அரசியல் சட்டத்தில், அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை அது அவர் தான், கற்றறிந்தவர்கள் தான் விளக்க வேண்டும். உங்க மேல உள்ள நம்பிக்கை குறையுது. இது எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்க எங்களுக்கு தெரியல. ஆகவே உங்களுக்கு இது தீர்ப்பு என்பது கையில இருக்கிறது.
சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற புனிதமான பணியும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆகவே தன்னுடைய அந்த தவறான கருத்தை திரும்ப பெற்று உண்மையாக மக்களை காக்கின்ற அமைப்பாக, அரசியல் சாசனத்தை காக்கின்ற அமைப்பாக உச்சநீதிமன்றம் மாற வேண்டும் என்ற கவலையிலே நான் கொள்கிறேன். மக்களுடைய கடைசி போலிடம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.